என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தி மிக முக்கியமான செய்தி. இதனை சொல்வதற்காக உன் வீட்டு வாசலில் நீண்ட நேரமாக நான் காத்து கொண்டு இருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்று சொன்ன நபர் இன்று உன்னிடத்திலே நீ இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, நீ அழுதால் என்ன, அழுகாவிட்டால் என்ன, நீ எல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது என்று சொல்லிவிட்டு இப்பொழுது சென்று கொண்டு இருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, அவர்கள் அப்பட்டமாக உன்னை ஏமாற்றுகின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டால் மிக பள்ளத்தில் உன்னை தள்ளிவிட போகின்றார்கள் என்பதுதான் உண்மை. அந்த இடத்தில் நீ பேராசைப்பட்டு கொஞ்சம் கூட சிந்திக்காமல் இதையெல்லாம் செய்தால் உன்னுடைய உடைமைகளை எல்லாம் இழந்து விடுவாய். உன்னுடைய பணத்தை நீ இழந்து விடுவாய், அல்லது உன்னுடைய உறவுகளை நீ இழப்பாய் என்பதனை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் உன் தாயானவள் உனக்கு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இதை நீ பயப்பட வேண்டும் என்பதற்காகவோ, நீ கஷ்டப்பட வேண்டும் என்பதற்காகவோ உன்னிடத்தில் நான் சொல்லவில்லை. இப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடிய மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நல்லவர்களும் இருக்கின்றார்கள், அதை போல கெடுதல் செய்பவர்களும் இருக்கின்றார்கள். உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நாம் எப்பொழுதும் பேராசைக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தால்தான் நம் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடுகின்றது என்பதனை புரிந்து கொள். அதுபோல உன் உறவை சேர்த்து கட்டி வைக்க இந்த கயிறை வைத்துக்கொள். இந்த பூஜை செய்ததெல்லாம் உன்னுடைய நன்மைக்கு தான் என்றால் நீ ஒரு பொழுதும் எதையும் நம்பிவிடக் கூடாது. இது எல்லாம் உன்னுடைய வருங்காலத்தில் உனக்கு வரக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது. உன் அம்மா உன்னுடைய எதிர்காலத்தை கணித்து வைத்திருக்கின்றேன். உன்னுடைய எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்று என்னால் மட்டுமே கணிக்க முடியும். அதனால்தான் நான் அதனை கணித்து உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் நீ உன் உறவை பிரிந்து வாழ்கின்றாய் அல்லது மனஸ்தாபத்தில் இருக்கின்றாய். இந்த சமயத்தில் நம் உறவு இந்த சமயத்தில் உடனே நம்மை தேடி வந்துவிட வேண்டும், நம்மிடத்திலே பேசிவிட வேண்டும் என்று தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நீ செய்துவிடக் கூடாது. உன் உறவை நிச்சயமாக உன்னிடத்திலே நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே. நீ நினைத்த உறவோடுதான் நான் சந்தோஷமாக வாழப் போகின்றேன். நீ சந்தோஷமாக இந்த அம்மா கொடுத்தே தீருவேன். விருப்பமில்லாத வாழ்க்கையை நான் ஒரு பொழுதும் என் அன்பு குழந்தைக்கு கொடுப்பதே இல்லை என்பதனை புரிந்து கொள். நாம் தேவையில்லாமல் குறுக்கு வழியில் சென்றால் அந்த பாதையானது மிகப்பெரிய தவறான பாதையாக மாறிவிடும். அதனால் கண்டிப்பாக இந்த அம்மா உனக்கு நல்ல பாதையை, சரியான பாதையைத்தான் காட்டுவேன் என்பதனை நீ மறந்துவிடாதே. உன்னுடைய உறவானது நிச்சயமாக திரும்பி வர வேண்டும். அவர்கள் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் என்னோடு உறவோடு சேர்ந்து இருப்பது சிறிது காலம்தான். ஏனென்றால் அவர்கள் புதிய உறவின் குணங்கள் என்னவென்று தெரியாமல் அன்பாக பழகி கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக உன்னுடைய அருமை தெரிந்து அவர்கள் உன்னுடைய உறவிற்கே திரும்ப வருவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி என்பதற்காக இந்த வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்கிவிடவும் கூடாது. என் தங்க குழந்தையே, அம்மா சொல்வது என்னவென்று உனக்கு புரிகின்றதா? நீ எதற்காகவும் கவலைப்படாதே. நான் சொல்வதை மட்டும் கவனமாக கேள். இந்த விஷயம் இந்த அம்மாவின் மனதிற்குள் மிகுந்த வேதனையைத்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஏன் தெரியுமா என் பிள்ளையே? உன்னுடைய வாழ்க்கையில்
இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு இந்த பொருள் உன்னிடத்திலிருந்து தொலைந்து போனதுதான் மிக முக்கியமான காரணமாக மாறிவிட்டது. நீ தொலைத்துவிட்ட இந்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு துன்பங்கள் வந்து கொண்டிருந்தது. ஆனால் அதற்கெல்லாம் காரணத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதனால் என்ன பிரச்சனைகள் வந்தது என்பதனையும் உன்னால் சரியாக உணர முடியவில்லை. ஏதோ பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் சிறு சிறு கஷ்டங்களால் வருகின்றது என்பது மட்டும் என் பிள்ளைக்கு புரிந்துவிட்டது. ஏதோ ஒன்றை தொலைத்தோம், மீண்டும் அது நமக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்ற எண்ணம் உனக்குள் உருவாகி விட்டது அல்லவா என் குழந்தையே. நீ தொலைத்த பொருள் என்னவென்று நான் சொல்கின்றேன். அதை எப்பொழுது தொலைத்தாய் என்று என் பிள்ளை நீ கண்டு கொள்வாய். அது உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அதனை என்னவென்று நீ கண்டு கொள்ள வேண்டும் அல்லவா. அந்த பொருளை நீ மீட்டெடுக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இதனை நீ மீட்டெடுப்பதோடு மட்டுமல்லாமல் என்றும் என்றென்றும் இதை உன் வாழ்க்கைக்குரியதாக நீ மாற்றிவிட வேண்டும். நல்ல நேரம் என்ற ஒன்று என் பிள்ளைக்கு வரும் என்று நீ நினைத்தது எல்லாம் போதும். இந்த அம்மா உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடியுமே உனக்கு நல்ல நேரமாகத்தான் இருக்கின்றது. உன்னோடு பயணிக்கின்ற ஒவ்வொரு நிமிடங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு. எண்ணற்ற விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் உச்சகட்ட மகிழ்ச்சியை கொடுக்க தொடங்கிவிட்டது. இனிமேல் இதனை நீ மகிழ்ச்சியாக பெறுவதற்கு தயாராக இரு. என்ன நடந்தாலும் என் குழந்தையே, நீ தொலைத்த அந்த பொருளை நான் காண்பித்து கொடுத்த பிறகு அதனை நீ பெறாமல் இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுத்தது அல்லவா. நீ தொலைத்தது என்ன தெரியுமா என் பிள்ளையே? துரோகிகள் என்பது யார் என்று உனக்கு தெரியும் அல்லவா. உடன் இருந்து கொண்டே உனக்கு குழிபறிக்கின்றவர்கள் தானே. உடன் இருந்து கொண்டே உனக்கு இந்த வாழ்க்கையில் சோதனைகளை கொடுப்பவர்கள் தானே. இவர்கள் உனக்கு செய்த விஷயங்கள் உன்னோடு இருந்து கொண்டே உன்னுடைய மனதில் இருந்த மிகப்பெரிய நல்ல எண்ணத்தை வெளியில் எடுத்து விட்டார்கள். என் பிள்ளையே, பல முயற்சிகளை செய்து இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு நீ தயாராக இருந்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த துரோகம் உன்னோடு இருந்து உனக்கு எதுவுமே நடக்காது என்று சொல்லி உன்னுடைய மனநிலையில் மிகுந்த மாற்றங்களை ஏற்படுத்தினார்கள். நீயும் அவர்கள் நம்மோடு நல்ல உறவில் இருக்கின்றவர்கள் என்று அவர்களை நீ நம்பிவிட்டாய். என் தங்க குழந்தையே, உன்னிடத்தில் இருந்த நேர்மறையான எண்ணங்களை தான் நீ தொலைத்து விட்டாய். இனிமேலாவது அதனை நீ வைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழ இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.